அறிவுடை பெரியர் ஊருக்கு அரண் தேவை பைபிளே கூறுகின்றது. யோசுவா 6:1, எசேக்கியேல் 36:35. பயிருக்கு வேலி தேவை. சங்கீதம் 62:3, 80:13. சில கட்டங்களிலே கடவுளே வேலியாக வந்து நின்றாராம். யோபு 1:10, நீதித்தலைவர்கள் 6:40. அதை உரைப்பது பைபிள் மட்டுமல்ல, நெல்லையப்பர் புராணமும் அருப்புக்கோட்டை புராணமும் கூட. அர்ச்சகர் ஒருவர் சிவனாருக்கு படையல் வைக்க நெல் காய போட்டிருக்க அந்நேரம் பார்த்து மழை வரவே கடவுளே வேலியாக வந்து நின்று நெல்லை காத்தாராம் மலையிலிருந்து. எனவேதான் பெயர் நெய்வேலி அல்லது திருநெல்வேலி. அடுத்தது அருப்புக்கோட்டையிலே ஏழை ஒருவன் ஆளாக்கு அரிசி கொண்டு விநாயகருக்கு படையல் வைக்க ஓட அந்நேரம் பார்த்து மழை வர விநாயகர் காப்பாற்றி விட்டாராம் ஆளாக்கு அரிசியை. எனவே ஆளாக்கரிசி விநாயகர் என்று கோவிலுக்கு பெயர். இப்போது கதைக்கு வருவோம். கிறிஸ்தவ குடும்பங்களிலே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அரணாக வேலியாக நின்று காப்பாற்றுகின்றனரா? கடவுள் யாரை நேசிக்கின்றாரோ அவர்களைத்தான் கண்டிக்கின்றார். திருவெளிப்பாடு 3:19. கிறிஸ்தவ பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் அருமை கண்மணிகளை கட்டி காக்கின்றீர்களா? இவ்வாண்டு தூத்துக்குடியில் நடந்த கிறிஸ்துமஸ் கராலை பாருங்கள். 5-6 பங்களிலிருந்து 1 கோடி ரூபாய் வரை செலவழித்து லாரிகளிலே கரால்ஸ், குடித்து போட்டு வரை குத்தாட்டம் குதியாட்டம். தூத்துக்குடி அந்தோனியார் கோவிலில் நெருங்கும்போது ஏறத்தாழ நள்ளிரவு. அவர்கள் சத்த சந்தடிலே நள்ளிரவு திருப்பலியை எப்படி தொடங்க முடியும்? தாடியில் தீப்பற்றி எரியும் போது ஒருவன் சுருட்டுக்கு நெருப்பு கேட்டாராம். அதுபோலத்தான் இவர்கள் பூசையை கொஞ்சம் நிறுத்தி வைக்கும்படி கேட்பது போல நடந்து கொண்டார்கள். நடு ரோட்டிலே ஒரே குத்தாட்டம் குதியாட்டம். கடைசியில் 12 நள்ளிரவு பூசை நடந்தது 12:45 தான். இதில் வேறு தசரா வேடங்களுக்கு பஞ்சமில்லை. இப்போது இந்துக்களே கேட்கின்றார்கள், அது நியாயமான கேள்வி, நாங்கள் துப்பி போட்டதை நீங்கள் நக்கி எடுக்கலாமோ என்று. ஆகவே பெற்றோரே பெரியோரே, தவற்றை கண்டிக்காவிடில் ஆண்டவன் உங்களிடம் கண்டிப்பாய் கணக்கு கேட்பார். எலிக்குணம் படைத்த ஏலி என்ற பொறுப்பற்ற தகப்பனிடம் ஆண்டவன் கணக்கு கேட்டது போலவே. 1 சாமுவேல் 2:23-34, எசேக்கியேல் 33:7-9 வரை. மறந்து விடாதீர்.